பாசிட்டிவ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் யோகா அருண்குமார். தினந்தோறும் நாம் ஆசனாசன் முத்ராஸ் பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்மளை ரொம்ப அமைதிப்படுத்துறதுக்கு நம்மளோட கோபத்தை அப்படியே நம்ம ஒருவேளை கோபமே பட்டால் கூட அந்த நேரத்தில் நம்மளோட உணர்வுகள் எல்லாத்தையுமே பேலன்ஸ்டாக வச்சுக்கிறதுக்கு நாம் ஒரு முத்திரையில் தியானம் பண்ணணும். அந்த முத்திரை என்ன, அதற்கான பலன்கள் என்னென்ன அப்படிங்கிற எல்லா விதமான தகவல்களையும் தான் பார்க்க போகிறோம். இந்த முத்திரைக்கு முஷ்டி முத்திரை அப்படின்னு பெயர். எப்போலாம் நாம் கோவப்படுறோமோ அப்போல்லாம் நமக்கு என்ன நடக்குது, நம்மளோட முகம் சிவந்து போயிடும். என்ன காரணத்தால் முகம் சிவக்குது? கோவப்பட்டால் முகம் சிவக்க தானப்பா செய்ய சொல்கிறீங்களா? ஆமாம், நம்ம உடலில் இருக்கிற எல்லா விதமான இரத்தங்களுமே மூளைக்கு பாய்ச்சப்படும். அந்த நேரத்தில் நம்மளோட மூளை என்ன நினைக்கும், ஓகே நம்ம எஜமானர் ஆபத்தில் இருக்கார், அதனால் நம்மளோட வேகத்தை நாம் ரொம்ப அதிகரிச்சுக்கணும், அதுக்கு என்ன நமக்கு நிறையா சக்தி தேவை அப்படின்னு அது தன்னை ரொம்ப சூடாக மாற்றிக்கணும். அட் த சேம் டைம் நிறைய ரத்தம் தலைக்கு போக ஆரம்பிக்கும். இந்த நேரத்தில் புத்தி கரெக்டாக வேலை பார்க்குமா அப்படின்னா கிடையாது. என்ன, அதனால தான் சொல்லுவாங்க ஒரு பழமொழி, ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டு அப்படின்னு. இந்த கோபம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, எந்த ஒரு சூழ்நிலையிலையுமே நன்மை கொடுக்கக்கூடிய விஷயங்களை நமக்கு பண்ணாது. அதனால் இந்த கோபத்தோட தன்மையை கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கிறதுக்கு நாம் எப்படி பயிற்சி செய்கிறது அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். தொடர்ந்து இந்த முத்திரையை பயிற்சி செஞ்சீங்க அப்படின்னா அந்த கோபம் அப்படிங்கிற தன்மை வந்தாலும் கூட நம்மளால் ரொம்ப பேலன்ஸ்டான மைண்ட் செட்டில் இருக்க முடியும். இந்த முத்திரைக்கு முஷ்டி முத்திரை அப்படின்னு பேர். கோபம் வரும் பொழுது முகம் சிவக்குது. அடுத்ததான் நடக்கக்கூடிய விஷயம் என்ன, நாம் பற்களை கடிப்போம். அடுத்ததாக கை விரல்களை ஆட்டோமேட்டிக்காக மடித்து நம்ம தாக்குதலுக்கு தயாராகும். ஆமாம் தானே? இந்த கை விரல்களை மடித்து நாம் இந்த மாதிரி மடித்து வைக்கிற இந்த முத்திரை தான் முஷ்டி முத்திரை. இந்த முஷ்டி முத்திரையில் தான் நாம் தியானமும் செய்யணும். எப்படி பயிற்சி செய்யணும்? இந்த முத்திரையை 5 விரல்களையுமே மடித்து இந்த விரல்களை கட்டை விரலை மேலே எடுத்து வச்சுட்டு 2 கைகளையுமே இந்த முட்டி மேலே இந்த மாதிரி வச்சுக்கணும். கண்களை மூடிக்கணும். நம்ம கைகளில் நம்மளோட கவனம் செலுத்தப்பட்டு நீங்கள் ஒரு 5 நிமிடம் இந்த முதிரையோடு உட்கார்ந்துருந்தாலே போதுமானது. ரொம்ப இறுக்கமாகவும் இந்த முதிரையை பிடிச்சிக்கலாம். அட் த சேம் டைம் ஒரு அழகான புன்சிரிப்போடு இந்த முதிரையை பயிற்சி செய்யுங்க. இந்த மாதிரி உங்களால் இன்னும் எவ்வளவு அழகாக சிரிக்க முடியுதோ அவ்வளவு அழகாக சிரிச்சுக்கிட்டே இந்த முத்திரையில் பயிற்சி செய்யுங்க. இந்த முஷ்டி முத்திரையை நாம் இந்த புன்சிரிப்போட பயிற்சி செய்யும் பொழுது, கோபப்படும் பொழுது நாம் காட்டக்கூடிய மிக முக்கியமான சிம்டம்ஸில் இந்த கை விரல்களை மடிக்கிறதுமே ஒன்று. அதனால் நம்ம கோபப்படும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக ஸ்மைல் அப்படிங்கிற விஷயம் க்ரியேட் ஆகி நாம் ஃபேக்காக ஸ்மைல் பண்ணால் கூட நம்மளோட பிரெயின் டோபமைன் அப்படிங்கிற அந்த ஹார்மோனை சுரக்க ஆரம்பிக்கும். டோபமைன் அப்படிங்கிற ஹார்மோன் நம்ம உடலில் ஆனந்தத்தை உற்பத்தி பண்ணுற, நம்ம உடம்புல ஹாப்பி ஹார்மோன்ஸ் அப்படி சொல்லுவாங்க. அதனால் கோபப்படுற நேரங்கள்லாம் அந்த விஷயத்தை அப்படியே மாற்றி நம்ம ஸ்மைல் பண்ணுறதுக்கு, நம்மளோட மைண்ட் செட்டை மாற்றுறதுக்கு இந்த முதிரை ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தொடர்ந்து இந்த முதிரையை பயிற்சி செஞ்சுக்கிட்டே வாங்க. கோபம் அப்படிங்கிற எனர்ஜியை சாந்தம், அமைதி அப்படிங்கிற இந்த எனர்ஜி மூலமாக நம்ம சேஞ்ச் பண்ணணும். இந்த சக்தி அப்படிங்கிற விஷயம், ஆற்றல் அப்படிங்கிற விஷயத்தை அழிக்கவோ ஆக்கவோ நம்மளால் முடியாது. அந்த சக்தியை இன்னொரு சக்தியால் தான் நம்மளால் மாற்றம் செய்ய முடியும். அந்த சக்தியை இன்னொரு சக்தியை வச்சு நம்மளால் எக்ஸ்சேஞ்ச் வேணால் பண்ணிக்க முடியும். அதனால் இந்த கோபம் அப்படிங்கிற விஷயத்தை புன்சிரிப்பு, அமைதி, இந்த மாதிரியான நல்ல விஷயங்கள் மூலமாக மாற்றுறதுக்கு இந்த முஷ்டி முத்திரை ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மேலும் இந்த முஷ்டி முத்திரையால் என்னென்ன பலன்கள்லாம் கிடைக்கும் அப்படின்னா, மேலும் இந்த முஷ்டி முத்திரையை தொடர்ந்து பயிற்சி செய்கிறதுனால நம்மளோட கோபம் கட்டுக்குள்ளே வரும், மனம் அமைதியாகும், உயர் ரத்த அழுத்தம் குறைய ஆரம்பிக்கும், டைஜஷனுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்,
நரம்பு மண்டலம் நல்லா வலிமையடைய ஆரம்பிக்கும். இது எல்லாமே இந்த முஷ்டி முதிரையை நீங்கள் தொடர்ந்து பயிற்சினால உங்களுக்கு கிடைக்கும். இன்றைக்கி நம்ம முஷ்டி முதிரை அப்படின்னா என்ன, இந்த கோபம் அப்படிங்கிற இந்த சக்தியை அமைதி அப்படிங்கிற இந்த சக்தி மூலமாக எப்படி சமநிலைப்படுத்துறது அப்படிங்கிற எல்லா விதமான தகவல்களையுமே பார்த்தோம். நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு ஆசனாசன் முத்ராஸோட உங்களை நான் மறுபடியும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.